நேயர்களுக்கு வணக்கம். முறுக்கு சுடுறதுக்கு செய்து காட்ட போகிறோம்மா. 1 கிளாஸ் உளுந்தம்பருப்பு வறுக்கணும். வறுக்கிறதுக்கு ஒரு அளவு போடுறோம். அதை நிப்பாட்டு. இது 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி. இது சாப்பாட்டு அரிசி, இந்த பாயில்டு ரைஸு 1 கிளாஸ். இதை பொன்னிறமாக வறுக்கணும். இதையும் பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு நம்ம இதோடு சேர்த்து 5 கிளாஸ் பச்சரிசி போட்டு அரைச்சிக்கலாம், சேர்த்தே வறுத்து போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா மாவு பாக்கெட்டு, அரிசி மாவு பாக்கெட் வாங்கி 1 கிலோ மாவு பாக்கெட் வாங்கி இது கலந்து சுடலாம். இல்லை வறுத்து காட்டுறோம்மா. உளுந்த வறுத்து காட்டுறேன். செவக்க வறுக்கணும். இந்த கலர் சேஞ்ச் ஆகணும், பொன்னிறமாக வரணும், நல்ல வாசம் வரும். அவ்வளோதான், வறுத்து கொட்டிடணும். நல்லா அப்படி வறுத்தோம்னா தான் முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாயில்டு பொன்னி அரிசி அது அளவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா இது பொரியிற வரைக்கும் நல்லா பொரியணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அரிசி பொரியா பொன்முருகலாக வறுத்து எடுத்துக்கணுமா. எடுத்துட்டு பச்சரிசியும் போட்டு சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கிளாஸுக்கு 5 கிளாஸ் நம்ம போடணும். 5 கிளாஸ் பச்சரிசி போட்டு 6 கிளாஸ் கூட போடலாம். போட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு காட்டுறோம்மா. நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மாவை போட்டு பிசைஞ்சு காட்டுறேன். மிஷினில் விட்டு அரைச்ச மாவு ரெடியாக இருக்குமா. நான் வறுத்து காட்டினேன். இப்போ இதுக்கு கலந்து கலக்கிறதெல்லாம் காட்டுறோமா. ஓமம் 1 டீஸ்பூன், ஜீரகம் அது 1 டீஸ்பூன், எள்ளு ஒரு 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூனுக்கு போட்டுக்க வேண்டியதான். பெருங்காயமும் இந்த தண்ணி, பெருங்காயமும் உப்பும் கரைச்சி விட்டுருக்கேன். இதை கலந்து விட்டுட்டு நெய் ஒரு 50 ml இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பெருங்காய உப்பு கலந்த தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறணுமா. மாவு நல்லா இப்படி பதமாக பிணைஞ்சி வச்சுட்டு நம்ம உரலில் வச்சு பிழிய போகிறோமா. பிழிஞ்சு என்ன காயுது போடுவோம். போட்டு காட்டுறேன். இப்படியே இந்த ஒரு தட்டு இடியப்ப தட்டு இருக்குது, அதில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நம்ம தண்ணி தெளித்து பிழிஞ்சிக்க வேண்டியது. நமக்கு புளியசா இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிழிஞ்சிக்க வேண்டியது. முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. செஞ்சு பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கம்மா. பாருங்கள், நீங்கள் இப்போ இது பண்ணணும். போட்டு எடுத்து முறுக்கு காட்டுறேன் பாருங்கள். காய்ஞ்சதும் நல்லா காய வச்சுட்டு முறுக்கை பிழிஞ்சு ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டியதாம்மா. சூப்பராக நல்லா வரும். கொஞ்சம் வெந்து எடுத்து காட்டுறோம்மா. இந்த பாருங்கம்மா, நல்லா பதமாக கலர் மாறாது, நல்லா ஒயிட் கலராக இருக்கும். முறுக்கு எடுத்தோம்னா எல்லாம் பதமாக பவுடர் பண்ணோம்னா, கரெக்டாக போட்டோம்னா இந்த மாதிரி முறுக்கு வரும். பொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.